அரசியல் இதுதானா, நடப்பது சரிதானா, கேள்விதான் கேட்க போனா. மாதமோ சித்திரை, மணியோ பத்திரை, உங்களை தழுவுவது நித்திரை, மறவாமல் இடுவீர் முத்திரை. என்ன ஏன் குத்திரை? தலைவரே, இது அண்ணா டைலாக் தலைவரே, சொந்தமா ஏதாவது சொல்லுங்க. அது தெரிஞ்சா நான் ஏன்ப்பா இங்க இருக்க போறேன்? தெரியுதுல்ல, வாங்க பிரச்சாரத்தை பார்ப்போம். பார்ப்போம் பார்ப்போம். பிரச்சனைக்கு காரணம் அவங்க தான். இந்த பிரச்சனைக்கு காரணம் அவங்க தான். அட, இந்த பிரச்சனைக்கு காரணம் அவங்க தான்ப்பா. அட, இந்த பிரச்சனைக்கு காரணம் அவங்க தான் தலைவரே. அவங்க தான் காரணம்னு சொல்றேன். அவங்க தான் காரணம்னு சொல்றேன். இப்படியே மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தா இதுக்கு ஒரு முடிவு இல்லையா? அதை அவங்க தான் சொல்லணும். அடிமை கூட்டம் அதிமுக கூட்டத்தை வச்சு தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வை கொண்டு வந்து அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்து அனிதான்ற குழந்தை இறந்துச்சு. முதல் குழந்தை 1200க்கு 1720 மார்க் வாங்குச்சு. நல்லா படிக்கக்கூடிய பொண்ணுமா, உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் பட்ட போராட்டம் நடத்துச்சு. ஆனா நீட் டாக்டர் ஆக முடியலன்ற வருத்தத்துல தற்கொலை பண்ணிக்கிச்சு. அரியலூர்ல ஆரம்பிச்ச அந்த தற்கொலை சென்ற வருஷம் சென்னையில குரோம்பேட்டை சேர்ந்த பையன், பேரு ஜெகதீசன், நல்லா படிக்கக்கூடிய பையன். ஆனா இப்ப என்ன நீட் தேர்வு எழுதுனா கோச்சிங் கிளாஸ்க்கு போனோம். கோச்சிங் கிளாஸுக்கு லட்சமா பணம் கட்டணும். அவன் எழுதி வச்சுட்டான், எங்க அப்பா கிட்ட காசு இல்ல, என்னால கோச்சிங் கிளாஸுக்கு போக முடியாது, அதனால நான் டாக்டர் ஆக முடியாது, நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிட்டு லெட்டர் எழுதி வச்சு இறந்துட்டான். அப்போ அதை ஆதரிச்சது யாரு? அடிமை அதிமுக. எதிர்த்தது யாரு? திராவிட முன்னேற்ற கழகம். 2010 டிசம்பர் 21 மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா நோட்டிபிகேஷன் போடுறாங்க, நீட் தேர்வு கொண்டு வரப்படும் என்று. ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ், திமுக கொண்டு வந்தது நீட் தேர்வை திமுக. இன்னைக்கு ரத்து செய்வோம் என்று சொல்லுவதோ காங்கிரசும் திமுகவும். இதுதான் வேடிக்கையா இருக்கிறது. இப்படி இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி, மக்களை ஏமாற்றுகின்ற கட்சி திமுக கட்சி. திரு ஸ்டாலின் முதலமைச்சரான உடனே முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் சொன்னார். ஆட்சிக்கு வந்து 6 மாசம் ஆச்சு. அதுக்கு பிறகு ஒரு கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது திரு உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறார், நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு எங்க கிட்ட ரகசியம் இருக்குன்னு சொன்னார். இதுவரைக்கும் ரகசியத்தை வெளியிட்டிருக்காருங்களா? உதயநிதி இன்ன வரைக்கும் மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. ஆட்சி பொறுப்பேற்று 3 வருடம் ஆக போகுது. இந்த 3 ஆண்டு காலத்துல பத்திரமா ரகசியத்தை காத்து வைத்திருக்கின்ற யாருன்னா உதயநிதி ஸ்டாலின் தான். எப்பப்பா இந்த ரகசியத்தை வெளியிட போற? மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க உங்களுடைய ரகசியத்தை ஆவலோடு கேட்பதற்கு. ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் சண்டை நடந்து கொண்டிருக்கும் பொழுது தலைவரே, தலைவரே, சரி சரி, சீனா எங்கள் திட்டங்களை பார்க்கும் பொழுது தலைவரே, ஓகே, உலக நாடுகள் எங்கள் திட்டங்களை உற்று நோக்கும் பொழுது தலைவரே, நீ இன்னும் மாறவே இல்லை. மாற்றம் ஒன்றே மாறாதது. பல நாடுகள் இருக்கின்றன, எண்ணற்ற நாடுகள், கேரளத்தால 200 நாடுகள் இருக்கின்றன. அதிலே தமிழர்களும் அதிகம் இருக்கக்கூடிய நாடுகளில் ஒன்று கனடா. ஈழத் தமிழர்களும் தாய் தமிழகத்து தமிழர்களும் நிரம்ப வாழக்கூடிய இடம் கனடா. அந்த கனடா நாட்டினுடைய அதிபர் பிரதம அமைச்சர் ட்ரூடோ அவர்கள் 4 நாட்களுக்கு முன்னாலே ஒரு அறிக்கை தருகிறார். பள்ளிக்கூடங்களுக்கு செல்லுகிற பிள்ளைகளுக்கு காலை உணவு கனடா அரசு வழங்கும். இதை நான் இந்தியாவிலே இருக்கக்கூடிய தெற்கே இருக்கக்கூடிய ஒரு மாநில முதலமைச்சர் இதை செய்திருக்கிறார். அதை நம்முடைய கனடா நாட்டிலும் அதை செய்து காட்ட வேண்டும் என்று. அப்ப உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய அளவுக்கு தகுதியை பெற்றிருக்கின்றார் நம்முடைய ஸ்டாலின் என்ற வகையிலே நான் பெருமைப்படுகிறேன். என்னுடைய முதலமைச்சரை பிரதமர் பின்பற்றுவேன் என்று சொல்வதை எண்ணி நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் அது மட்டுமல்ல, எண்ணற்ற திட்டங்கள் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் அவர் அறிவித்த திட்டங்கள். அந்த திட்டங்களில் ஒன்றுதான் பெண்களுக்கு பேருந்து கட்டணம் கிடையாது, பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய். இப்படி தாய் குலத்தை தலைவேல் வைத்து கொண்டாடக்கூடிய இடத்திலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள். பானை சின்னத்திலே போட்டியிடுகிற
கடந்த முறையும் பாடச்சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற நம்முடைய தொல் திருமா அவர்கள் இப்பொழுது மீண்டும் போட்டியிடுகிறார். அவரை லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்திலே நீங்கள் ஜெயிக்க வைக்க வேண்டும். அவர் இந்தியாவிலேயே இன்னைக்கு மதிக்கத்தக்க தலைவராக உருவெடுத்திருக்கிறார். தலைவரே சொல்லுவா. இதெல்லாம் என்ன ரோடு இது துபாயில? அப்படியே துபாயில தம்பி துபாயா? ஆமா தலைவரே, துபாயில 2 வருஷம் வேலை பார்த்தேன். ஓ, கேக்குறா மேக்குறா கம்பெனி. ஆமா தலைவரே. துபாயில எங்க தங்கியிருந்தீங்க? மெயின் ரோட்ல. மெயின் ரோட்ல. அவரை பார்த்துருக்கியா பாரு. பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த பகுதியில் பல பிரச்சனைகள், சில தேவைகள், கோரிக்கைகள், எங்களுக்கு வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் என்று இங்கே நீங்கள் கோரிக்கை சொல்லியிருக்கிறீர்கள். மக்களுடைய பல தேவைகளை அவர்கள் அன்றாடம் அனுபவித்துக் கொள்ள வேண்டிய அனைத்து தேவைகளையும் உங்களில் ஒருவனாக நான் நிறைவேற்றுவேன் என்பதை இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கிருக்க அண்ணாமலை அவர்களும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் டி தினகரன் அவர்களும், திரு ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியும், திரு ஜி.கே. வாசன் அவர்கள் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரசும், திரு ஜான் பாண்டியன் அவர்கள் தலைமையிலான தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமும், திரு நமது சொந்தம் இதே நிலை ஏற்பட்டது என்பது துபாயிலிருந்து இறங்கியிருக்காங்க. துபாயில இருந்தா வந்தீங்க? துபாயில மும்பை ஏர்போர்ட் ஆட்சி படுத்துட்டு மதுரை விமான நிலையத்துக்கு முத்துராமலிங்க தேவர் பேர் வரணும். தம்பி, இது சாதி இல்ல தம்பி, இது ஒரு வெறி. தம்பி, நீங்க துபாயில இருந்து வந்திருக்கீங்களா? சாவி இல்ல, இது வந்து ஒரு சவால். மதுரை விமான தம்பி, கூலி கிளாஸ் போடுங்க. கூலி கிளாஸ் நன்றியும் வணக்கத்தையும் கடந்த பல ஆண்டு காலமாக இந்த கட்சிக்கும் அந்த கட்சிக்கும் மாற்றி மாற்றி ஓட்டு போட்டீர்கள். என்ன மாற்றம் கண்டீர்கள்? என்ன முன்னேற்றம் கண்டீர்கள்? தலைவரே என்ன சொல்ல வரீங்க? ஆகையால் சிந்தித்து செயல்படுவீர்கள். இந்த ஒரு முறை எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் அப்படின்னு அவரு கேக்குறாருப்பா. இவ்வளவு காலமா நீங்க சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க, ஜாதியை பார்த்து ஓட்டு போட்டீங்க, மதத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க, இனத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க, மொழியை பார்த்து ஓட்டு போட்டீங்க, சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க. இந்த முறை நீங்கள் நல்ல வேட்பாளரை பார்த்து ஓட்டு போடுங்கம்மா. ஒரு மாற்றம் நம் வாழ்வில் வர வேண்டும். உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணுமா வேண்டாமா? வரணும், வரணும். நம்மளும் காலகாலமா திமுக அண்ணா திமுக, திமுக அண்ணா திமுக, அண்ணா திமுக மாறி 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 போட்டு போட்டுட்டு எப்பமா நம்ம மாறி மாறி போட்டோம் தெரியுமாமா? எவ்வளவு காலமா நம்ம போட்டிருக்கோம் சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. எவ்வளவு காலமா? 57 ஆண்டு காலம். இதெல்லாம் நிறைய பேர் பிறக்கல. 57 ஆண்டு காலம் திமுக நல்லது செய்வாங்க, அண்ணா திமுக நல்லது செய்வாங்க. அந்த நம்பிக்கையில மாறி மாறி 2 பேருக்கும் ஓட்டு போட்டுட்டே இருக்கிறோம். ஆட்சிக்கு வந்தாங்க, அண்ணா அவர்கள் வந்தார், பிறகு கலைஞர் வந்தார், பிறகு எம்ஜிஆர் வந்தார், பிறகு ஜெயலலிதா அம்மையார் வந்தார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்தார், இப்பொழுது ஸ்டாலின் அவர்களும் வந்து விட்டார். ஆனா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? அதேதான் வாழ்க்கை. எந்த உருப்படியா ஒண்ணும் காரியம் அவங்க செய்யல. மக்களே, யாருடனும் கூட்டணி வைக்காமல், யாருடனும் சேராமல் தனித்து நின்று போட்டியிடும் ஒரே கட்சி நமது கட்சியே. அதனால உங்கள் பொன்னான வாக்குகளை எங்களுக்கே அழியுங்கள் என்று தாய்மையுடன் கேட்டுக்கொள். அவனுக்கு அவன் பிரச்சனை, எனக்கு என் பிரச்சனை, ஏதாவது இருக்கா? தலைவரே, நாட்டுல இந்த செல்ஃபி தொல்லை பெரிய தொல்லை தலைவரே. அதனால மக்களே, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம், உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம்.
அவன் பிரச்சனை அவனுக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு. பேசிய நம்முடைய ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதே தருமபுரியில் வந்து பேசிய போது எங்களுடைய ஐயா மருத்துவர் அவர்கள் ராமதாஸ் அவர்கள் சமூக நீதியை பேசிவிட்டு பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கலாமா என்ற கேள்வியை எழுப்பினார்கள். இதே திமுக பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைக்கும்போது அன்றைக்கு பாரதிய ஜனதா சமூக நீதி பேசிக் கொண்டிருந்ததா? இல்லை. அவர்கள் கோட்பாடு சமூக நீதிக்கு எதிரானது. அப்போது நீங்கள் ஏன் கூட்டணி வைத்தீர்கள்? திடீர் திடீர் என்று புனிதராகி போவார்கள் இவர்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திச்சு பார்க்கணுது. எல்லாரும் கேட்குறாங்க நீங்க நிக்கலையான்னு. உங்க முன்னாடி நான் நின்றுட்டு இருக்கேன். அங்க நிப்பேன், இங்க நிப்பேன். நீங்க உட்காந்துட்டு நெல்லுன்னு சொன்னாலும் நான் நிப்பேன். தலைவரே, உன்னை அடிச்சுக்கவே முடியாது தலைவரே. நான் பதவிக்காகவும் நாற்காலிக்காகவும் வரவில்லை, ஜனநாயகத்திற்காக வந்திருக்கிறேன். தட்ரா கிளாப்ஸா தலைவரே, அறிவு கண்ணை திறந்துட்ட தலைவரே. மிஷின் வாஷிங் மிஷின். நான் சொல்லுகிறேன், பணக்காரனின் சிரிப்பில் இறைவன் தெரியாது, ஏழைகள் தான் தெரிவார்கள். பல கோடி ஏழைகள் தெரிவார்கள். ஒரே ஆளுக்கு 1000 கோடி சம்பாதிக்கிற வசதியை அரசு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அங்கே ஒன்றாத ஒன்றிய அரசு. ஆனால் இங்கே இல்லத்தரசிகளுக்கெல்லாம் 1000 ரூபாய் தரும் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு விட்டன. இப்ப நீங்க எல்லாம் வாஷிங் மெஷின் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அற்புதமான, உலகத்திலேயே இல்லாத அற்புதமான வாஷிங் மெஷின் ஒன்றிய அரசு கண்டுபிடித்திருக்கிறது. அது என்னவென்றால், நீங்க எலெக்ஷன் டொனேஷன் கொடுத்தீங்கன்னா அது எந்த கலர் பணமா இருந்தாலும் அந்த வாஷிங் மெஷின்குள்ள போச்சுன்னா வெள்ளையா மாறிடும். அற்புதமான செலவை செய்யும் அந்த மெஷின். சட்டம் போட்டதும் அவங்க தான், அதை அனுபவிப்பதும் அவர்கள் தான். நமக்கு அதுல ஒண்ணும் கிடையாது. லாபம் 100 கோடினா 200 ரூபாய் டொனேஷன் கொடுக்குறாங்க. எப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. தன்னால விரல் எந்த பட்டன் அமுக்கணுமோ அந்த பட்டன் அமுக்கணும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மது விலக்கை அமல்படுத்துவோம். மது விலக்கா? நம்மளை விளக்கிற போறாங்க. நீ கொஞ்சம் விலகினில்ல. தாய்மார்களே, உங்கள் கண்ணீரை துடைக்க இதோ வந்து கொண்டிருக்கிறேன். தலைவரே, இப்ப ஆண்கள் ஓட்டு இருக்கு, ஆண்களுக்கான திட்டமும் இருக்கு. வர்ற குடிச்சாங்களா? மதுவினை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவங்க கை தூக்கி பார்க்கலாம். காசு நாட்கள்லாம் ஒழிக்கணும்னு சொல்லக்கூடிய தாய்மார்கள் கை தூக்கி. அது மட்டுமல்ல, அவங்க கொடுத்த எந்த வாக்குறுதியும் முறையாக காப்பாற்ற. தலைவரே, இந்த பிரச்சாரத்துல ஒரு விஷயத்தை நிறைய முறை கேட்க முடியுது தலைவரே. அப்படியா? என்ன விஷயம்? இந்த ஊருக்கு எத்தனையோ முறை வந்திருக்கேன், இந்த ஊருக்கு எனக்கு பெரிய பந்தம் இருக்கு, இந்த மாதிரி நிறைய கேட்க முடியுது தலைவரே. அது மட்டும் இல்லப்பா, நான் ஜெயிச்சு வந்தா உங்க தொகுதியிலே இருப்பேன், உங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் செஞ்சு தருவேன், சரி உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு அப்படி சொல்லியே பிரச்சாரம் செய்வாங்க. என்ன தலைவரே, கையில் என்னது? வடை. உளுந்த வடையா மசால் வடையா? தேர்தல் வடை. ஓ, கடலூர் நமக்கு ஒன்றும் புதிதல்லை. எத்தனையோ முறை இந்த கடலூருக்கு வந்திருக்கிறோம். என் சகோதரியை திருமணம் செய்து இங்கே அவர்கள் வந்த காலத்தில் இருந்து கடலூருக்கு பலமுறை நாங்கள் வந்திருக்கிறோம். ஏவிபி மாமா எங்களுடைய அங்கிள், நான் தான் சொல்வேன், ராமச்சந்திரன் அவர்கள் என் சகோதரி, அவர்களோடு நான் வாழ்ந்த இந்த கடலூர்ல கேப்டன் மனைவியாக ஆனதுக்கு பிறகு கேப்டனோட இந்த கடலூருக்கு எத்தனையோ முறை வந்திருக்கிறேன். கேப்டன் வரும்பொழுது எல்லாமே கடலூர் மாவட்டம் கேப்டன் கோட்டை என்பதை நிரூபித்தவர்கள் நமது கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும். அந்த வகையிலே இன்றைக்கு நமது வேட்பாளராக இங்கு போட்டியிடும் சிவக்கொழுந்து கேப்டனுடைய வலதுகரமாக
விசுவாசமாக கேப்டனின் முழு நம்பிக்கையை பெற்ற கேப்டன் உருவமாக இங்க உங்க முன்னாடி நிற்கிறாரு. இவர் ஏற்கனவே பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினராக 2011 சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து அனுப்பியதும் நீங்கள்தான். இந்த முறை கடலூர் பாராளுமன்ற தேர்தலில் அவரை மகா பெரிய வெற்றியை தந்து நீங்கள் உங்கள் குரலாக டெல்லியிலே அவரை ஒலிக்க செய்ய போவதும் நீங்கள் தான். பண்ண பத்தி ஃபன்னா பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? இடைவிடாத கட்சி பணி நடுவுல ஆ. கொஞ்சம் சாப்பிடலாமன்னு சொல்லி ஆ. பண்ண சாப்பிட்டுருக்காரு. அது டிரைவர் வாய்க்கு போயிடுச்சு. அடடா, எப்படி தலைவரே? ஏன்னா ரோடு அந்த மாதிரி இருக்கான். அதாவது உங்க கூடவே இருந்து உங்களுக்காக பணியாற்றி இருந்தேன். உங்க எம்பியா இருந்து சில பேர் செய்த சதியால நான் உங்கள்கிட்ட வர முடியாம போயிட்டு இப்ப அந்த சதியெல்லாம் காலம் முறியடித்து விட்டது. மீண்டும் உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களுக்கு பணியாற்ற, அதே எம்பியாக பணியாற்ற உங்களுக்கு வந்திருக்க. நானும் மாறல, நீங்களும் மாறல. அப்படியே தானே இருக்கீங்க. இடையில என்ன நம்ம தொகுதியில திமுக ஜெயிச்சு, அதான் எல்லா ரோடும் பார்த்தா வர்றப்ப நிஜமா பசிச்சின்னு பண்ணு சாப்பிட்டேன். என் வாயில வைக்க போற டிரைவர் சாப்பிட்டு இருக்கான். உட்காந்துருக்க பாண்டி அவனும் அப்பையில இருந்து மாறல, அவனும் என்னோட தான் இருக்கான். முன்னாடி உட்காந்துருக்கல, அப்ப ஜீப்புல வருவேன், இப்ப வேலை வருவேன். அவ்வளவுதான். மறுபடியும் நன்றி சொல்ல ஜீப்புலயே வர்றேன். எனக்கு பிடிக்காத 3 விஷயங்கள்: டியூஷன், ஹோம்ஒர்க், எக்ஸாம். ஆனா பள்ளி படிப்பு முக்கியம். தலைவரே, ஆ. அவங்க எல்லாம் நண்டு சிண்டுங்க தலைவரே. அவங்க எல்லாம் வருங்கால நம்பிக்கை நட்சத்திரங்கள். அதான் கருத்து சொன்னேன். ஓ பின்னாடி அப்படி அப்படி. சரி 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 சரி. ஆனா விதை நான் போட்டு பிரமாதம் தலைவரே. எனக்கு 3 விஷயம் பிடிக்காது. எக்ஸாம் பிடிக்காது, ஹோம்ஒர்க் பிடிக்காது. எக்ஸாம் ஹோம்ஒர்க் ரொம்ப உள்ள போயதான் ஐயா. திரும்பி 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 வீட்டு பாடம் கிடையாது, டியூஷனுக்கு போகிறது, எக்ஸாம் எக்ஸாம் வேண்டாம் சொன்னாங்க, படிக்க வேண்டாம்னு சொல்ல. படிக்கிறது வேற, எக்ஸாம் வேற. சரி, ரெண்டும் பெரிய வித்தியாசம். சும்மா நம்மளுக்கெல்லாம் அந்த மார்க் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் அத்தை மாதிரி தான் வந்து அவங்களுக்கே பெருமையை வந்து வீட்டில் பேசுவாங்க. அதெல்லாம் நம்பாத. மார்க்கை வச்சு யாராவது ஒன்று மட்டம் தட்டாங்களோ, ஒன்று வந்து சொன்னாங்களோ, உழைப்புதான் இருக்காது. நோ எக்ஸாம், நோ ஹோம்ஒர்க், நோ டியூஷன். ஓகே. என்னுடைய தொண்டை கொஞ்சம் ஒரு 4 நாள் மங்கிக்கிட்டே போகுது. நானும் ஒரு ஊர்லையும் போய் ஏதாவது நாட்டு வைத்தியம் இருக்கான்னு கேட்கறேன். யாரும் சரியா சொல்ல மாட்டேங்கிறாங்க. யாருக்கும் சரியா தெரியல எப்படி கொண்டே சரிப்பட்டது. அம்மா, கை சின்னத்துல காங்கிரஸ் கட்சி சார்பில், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் சார்பில், இந்தியா கூட்டணி சார்பில் நான் போட்டியிடுறேன். எனக்கு நீங்க கை சின்னத்துல வாக்களிக்கணும்னு கேட்டுக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான தேர்தல். இந்தியாவை யார் ஆள வேண்டும் என்று நம்ம தீர்மானம் பண்ண வேண்டிய தேர்தல். இங்க சாயங்காலம் சீரியல் பார்க்குற பழக்கம் தான். என்ன சிங்கப்பெண்ணவா இல்லைன்னா எதிர்நீச்சலா அதான் பாக்குறீங்க, எனக்கு தெரியும். அது கேபிள் டிவி வேலை முன்னாடி 55 ரூபா இருக்கு. இப்ப நம்ம கேபிள் டிவி வேலை வந்து 250 ரூபா ஆயிப்போச்சு. தலைவரே, என்னப்பா? இந்த வெயிலோட அனலை விட இந்த பிரச்சாரத்தோட அனல் பயங்கர சூடு பிடிக்குது தலைவரே. ஆமாப்பா, நாளுக்கு நாள் கூடிட்டே போகுது. எது வெயிலா? இல்ல, பிரச்சாரம். இந்த பகுதியிலே சிறப்பாக தாமரை 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 மலர் சிறப்பு செய்த நம்ம மணிகண்டன் அட்வொகேட் அவர்களுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் சின்னம். சகோதரி மறந்துடாதீங்க, தாமரை சின்னம். ஏன்னா அதுதான், அதனாலதான் இதுக்கு முன்னால ஓட்டு போட்டவங்க அதை சரி செய்யல. நாம ஓட்டு போட்டா சரி செய்வோம் சொல்றோம். சரியா? கட்டாயம் செய்யற, அதுதானே வந்திருக்கேன். கட்டாயம் செய்யற, கவலையே படாதுங்க. நான் வந்து தனி ஆள் இல்ல, உங்கள ஒருத்தி.
உங்க கூட இருந்து நான் செய்வேன், அவ்வளவுதான். நன்றி. வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும் சொல்லி அளவில் சார்பாக வேண்டி விருப்பத்துக் கொண்டோம். அனைவரும் மறந்தும் மறந்து விடாமல் வாக்களிப்பின் தாமரை நன்றி தெரிவித்துக் கொண்டோம். பாப்பாவுக்கு அதனால மக்களே, ஏப்ரல் 1 ஏமாறலாம், ஏப்ரல் 19 ஏமாறாதீர்கள் என்று கூறி எனக்கே வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம். அரசியல் இதுதானா, நடப்பது சரிதானா, கேள்விதான் கேட்க போனா